அஜித் அவர்கள் வந்து கரூர் விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசிட்டாரு. விஜய் வந்து இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் மட்டும் காரணம் இல்லை, மீடியாவும் காரணம், இதுக்கு வந்த கூட்டமும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரே தவிர விஜய் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல. நாட் ஒன்லி த இண்டிவிஜுவல், அதாவது அவர் மட்டும் காரணம் இல்லை, இவங்க எல்லாரும் தான்டா காரணம். பொறுப்பில்லாத மீடியா, விஜய் வரதை காட்டுறது, அங்கேருந்து வரதை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுற மீடியாவும், அது மாதிரி பொறுப்பில்லாமல் வந்த இந்த கூட்டமும் எல்லாரும் தான் காரணம். ஆனால் பொறுப்பில்லைன்றதை அவர் சொல்லலை, பட் இன்டெரக்டாக அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இது விஜய்க்கு எதிராகவோ இல்லை விஜய்க்கு சப்போர்ட்டான ஒரு வீடியோவோ கிடையாது. ஜஸ்ட் தட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வீடியோ. ஆனால் அதே வீடியோவில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா வந்து கூட்டம் வந்து தவறு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த விஷயத்தை வந்து நான் வரவேற்கிறேன். என்னென்னா வந்து ஸ்போர்ட்ஸில், கிரிக்கெட்டில் கூட தான் வந்து கூட்டம் கூடுது, ஸ்போர்ட்ஸில் கூட தான் கூட்டம் கூடுது, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து மோர் ஆர்கனைஸ்டாக, இன்னும் அந்த சரியான ஒரு கட்டுப்பாடோடு வந்துட்டு இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அவர் அதை சொல்லியிருப்பார். என்னென்னா, எங்களை போன்ற நடிகர்கள் வந்து இந்த கூட்டத்திற்காகவும் இவர்களோட இந்த அன்புக்காகவும் தான் வந்து நாங்கள் உழைக்கிறோம், இவங்களோட லவ்வுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மை. ஸோ லைக் கூட்டம் அப்படின்றது வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கூட்டம்னா தவறு நெகட்டிவ் ஸ்டேட்லேயே காமிச்சிட்டாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக கூட்டம் பிடிக்கும். ஏன்னா தனியாக இருக்கிறதுல எதுவுமே, தனியாக ஒரு விஷயத்தை கொண்டாடுறதுல கொண்டாட்டமே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியாக கூட இருக்கட்டுமே, ஒரு 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு கொண்டாடுறது தான் வந்து மகிழ்ச்சியே. நம்ம வந்து அது வந்து நம்மளோட பண்பாடுன்றதை தாண்டி மனித இயல்பே அதுதான். ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா சுற்றி இருக்கவர்களும் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறாங்க என்பதில் தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி வரும். கரெக்டாக? இல்லைனா எல்லாருமே ரொம்ப லோன்லியாக தனியாக வந்து மொபைல்லேயே வந்து விழுந்து கிடக்க வேண்டியதுதான். ஸோ ஐ திங்க் கூட்டம் தவறில்லை அப்படின்னு அஜித்குமார் சொன்னது வந்து, அந்த அன்பு, அந்த கொண்டாட்டம், அதெல்லாம் தவறில்லைன்னு சொன்னது வந்து அதை நான் வரவேற்கிறேன். அண்ட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது நாட் ஒன்லி த இண்டிவிஜுவல் அப்படின்றது விஜய் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர விஜய் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இது சப்போர்ட்டிவாக அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.